ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன எல்லாம் லைவ் பார்த்துட்ருக்கீங்களா? செம கடுப்பாகுது. ஃபன்னாக போகுன்னு பார்த்தா திருப்பி இவனுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுங்க வெஞ்சன்ஸ் குறையவே இல்லை. இதில் இந்த அரோரா கமருதீன் பிரச்சனை வேறு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பொண்ணு சைலண்ட்டாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒன்று பண்ணிடுது அந்த அரோரா பொண்ணு. அப்போ அந்த இடத்துல அதை டேரெக்டாக கான்ஃப்ளிக்ட் அது பண்ணாமல் கமருதீனை விட்டு ஏற்றி விடுது. அவன் ஏற்கனவே யார் ஏற்றி விட்டாலும் ஏறுவானான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு அந்த கேமுக்கு அது தேவைப்பட்டால் அவன் அதை பண்ணுவான் அப்படின்னும் போது அப்போ அந்த இடத்துல தான் அரோரா அந்த கமருதீன் அந்த என்ன சொல்கிறது, இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, கிச்சன் டீம் யார் என்ன கேட்டாலும் பண்ணணுன்ற மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பித்தோடனே ஸ்டார்டிங் எடுத்தோடனே பார்வை ஊட்டி விடுன்ற மாதிரி கமருதீன் அரோரா எல்லாம் ஊட்டி விடணும், டான்ஸ் ஆடிட்டு ஊட்டி விடணுன்ற மாதிரி வினோத் எல்லாருமே தான் பண்ணாங்க. அவளை ஊட்டி விடணுன்ற மாதிரி அவளை சிரிச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டே பேசுகிறா. அந்த இடத்துலையும் வினோத் மகா மட்டமாக என்ன சொல்கிறது, பார்வை கிண்டல் பண்ணார். அந்த பொண்ணும் கூட அதுக்கேற்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அந்த பொண்ணும் கலாய்ச்சிது. அப்போ அரோராவுக்கும் ஊட்டி விடும்போது அவள் ஜோசியம் பார்க்குற மாதிரி பார்வை சொல்லுவோம். அவள் எத்தனை அப்போ உனக்கு கல்யாணத்தை பற்றி பேசி எனக்கு வர ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வேணும்னே தான் அவள் கேட்ட அரோரா. இவளும் அதுக்கேற்ற மாதிரி கலாய்க்கிற மாதிரி உனக்கு மேரேஜ் நிறைய ஆகும், அப்புறம் உன் ஹஸ்பண்ட் இப்படி இருப்பார், இப்போ அஜித் மாதிரி இருப்பாரா அப்படி இருப்பாரான்னு இவள் கேட்கவும் அந்த டாபிக் அப்படி போச்சு. ஸோ அரோரா பாருக்குள்ளே அந்த கான்வர்சேஷன் நடந்தது. இவ ஜோசியம் சொல்கிற மாதிரி இவ சொல்லணும்னு அவள் ஒரு அவள் இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவள் ஒன்று சொன்னா. அவளும் கலாய்க்கிற மாதிரி தான் சொன்னா, நான் இல்லைன்னு சொல்லலை. பாருவோம் அதை பண்ணா, இவளும் அதை நோண்டி விட்டா. ஸோ அந்த ரெண்டு கேர்ள்ஸும் பேசினாங்க. அந்த ரெண்டு கேர்ள்ஸ்குள்ளே அது ஆயிடுச்சு. அந்த இடத்துல கமருதீன் இல்லை, அவன் நடுவில் தான் ஜாயின் பண்ணான். அதே மாதிரி வினோத்தும் பாருவும் பேசுகிற இடத்துலையும் பாரு என்ன ஒருத்தன் லவ் பண்ணா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது நீ வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா அவன் ஏன் போறான்ற மாதிரி வினோத்தும் அதை திருப்பி அதை தான் அவரும் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்போது அமித் கேட்குறாரு, எனக்கு டீ வேணும்னு கிச்சன் டீவில் கேட்கும்போது அது பாரு தான் கொடுக்கணும், பாரு தான் கொடுக்கணும்னு சொல்லும்போது அவளுக்கு எப்பயுமே கிச்சன் டீமில் என்ன பண்ணோன்றது பண்ண அவள் தனியாக பெர்ஃபார்ம் பண்ணோன்றது அவளும் எதிர்பார்ப்பா. ஏன் இந்த விக்ரம் எதிர்பார்க்கல, அவருக்குன்னு தனியாக பாரு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும், அவருக்குன்னு தனியாக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணோன்னு அந்த மாதிரி அவள் சுற்றி அவள் அந்த கிச்சன் டீம்லேருந்து வெளியில் போய் கிச்சன் டீமில் வெளில இல்லை அங்கே செய்ய வேண்டிய வேலையும் செஞ்சுட்டு பாத்ரூம் டீமுக்கும் போயிட்டு அந்த ரெட் கார்பெட் போடணும்ல உள்ளே யார் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கே போயிட்டு பார்த்தா அங்கே கிச்சன் இவனுங்க கலாய்க்கிறதுல மட்டும் இருக்கானுங்களே, இந்த சபரி எஃப்ஜே எல்லாம் இவளை கிண்டல் பண்ணுறதுல மட்டும் இருக்கானுங்களே தவிர அங்கே பாத்ரூமை க்ளீன் பண்ணல. அப்போ போய் இவ்வளோ வியனாவும் பார்க்கும்போது அங்கே ரெஸ்ட் ரூமே க்ளீனாக இல்லைன்னும் போது ஏன் க்ளீனாகவே வச்சுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே கொஞ்ச நேரம் அந்த கான்வர்சேஷன் போச்சு. அப்பயுமே அந்த தொடப்பு அந்த ப்ரூம் இருக்கு இல்லைங்களா, ப்ரூம் ஸ்டிக் இவ காலில் படுற மாதிரி அவன் சபரி பண்ணதும் அதை கேள்வி கேட்கறது அப்படிங்கிற மாதிரி இவ வந்தாலே அங்கே ஒரு வேணும்னே இவனுங்க கலாய்க்கிறானுங்க, மார்க் பண்ணுறானுங்க, அதுக்கப்புறம் ஜோக்குன்னு ஒன்று சொல்லி விட்டுறானுங்க. ஓகேங்களா, இது ஒன்று நடக்குது. ஸோ இந்த மாதிரி அவள் பாத்ரூம் அந்த டீம்லேயும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வியனாவை சாண்ட்ரா கை அமைக்க சொல்ல நாங்கள் கிச்சனில் இருக்கும் சாண்ட்ராவை அதை கெஸ் பண்ணிடுறாங்க. இவனுங்க கிச்சனில் எதை வேணால் வேணும்னு கேட்கும்போது டீயை போடு, முட்டையை போடு, தோசையை போடுன்னு ஒன்று கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம சாண்ட்ரா அந்த இடத்துல ஒன்று பண்ணுறாங்க, இன்றைக்கி மெனு இவ்வளோ தான் இதான் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு போர்டையும் கிரியேட் பண்ணி வச்சுறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் ஒழிச்சிட்டு வச்சு அது ஒரு பஞ்சாயத்து ஆயிடுது. வினோத் எடுத்துன்னு வைக்கிறார். வந்தோடனே இதை ஒன்று செய்யுங்க அப்புறம் தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல கிச்சன் டீமில் சாண்ட்ராவையும் பார்வதியும் டார்கெட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல சாண்ட்ராவாச்சும் ஏதோ சமாளிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கு. ஆனால் பாரு கிட்ட டைரக்டாகவே அந்த டார்கெட் வருதுன்னும் போது அந்த பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சுட்டே தான் சமாளிக்குது, சண்டை போடாமல் அப்படின்னு சொல்கிற இடத்துல வியானாவே எனக்கு கால் அமுத்தி விடு, கை அமுத்தி விடுங்கிற மாதிரி சாண்ட்ரா பண்ணுறாங்க. வியானாவை இல்லை, சுபிக்ஷாவை. அதே ஏன்னா ஹவுஸ் கிளீனிங்காக சுபிக்ஷா இருக்காங்க, கையெல்லாம் அமுத்தி விடுறாங்க, செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி டாஸ்க்கை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருவோம். ஏன்னா இவங்க 4 பேர் ஒன்று பண்ணாங்க, திவ்யா சாண்ட்ரா கனியெல்லாம் ஒன்று பண்ணாங்க. அப்போ பாத்ரூமுக்கு அந்த சைடில் பேசிகிட்டு இருந்தா எஃப்ஜே சபரி அந்த டீம் கூட. அதுக்கப்புறம் இவ தனியாக பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு இப்போ கமருதீன் ஹவுஸ் கிளீனிங்கில் தானே இருக்கீங்க பண்ணுன்னு சொல்லி நெயில் பாலிஷ் வச்சு விட அவள் ஒன்று பண்ண சொல்கிறா டாஸ்க்காக. அப்போ அரோரா பாட்டு பாடிட்டு எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் அரோராவை வச்சுட்டு அங்கே ஒன்று நடக்குது. ஸோ இப்போ அமித் கேட்குறான் டீ வேணும்னு கிச்சனில் போய் கேட்கும்போது பாரு தான் வேணும்னா பாரு கிட்ட போய் கேட்கும்போது இதை நான் எனக்கு பண்ணிட்டு இருக்கேன், இந்த 2 மினிட்ஸில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு ஸோ இவ தனியாக போய் அமித் கூட அந்த டீ எடுத்துகிட்டு போய் கொடுக்கவும் டீ அப்போ வெளியில் போய் கார்டன் ஏரியா கிட்ட ஆக்சுவலி அவுட் ஆஃப் த ஹவுஸ் மாதிரி அவங்க போய் பண்ணிடுறாங்க, லிவிங் ரூமில் இல்லை. அப்போ அமித் சொல்கிறாரு, நீ இந்த டீயை கொடுக்குற மாதிரி கொடு. ஒரு மதுரையில் இருக்க ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட்க்கு எப்படி டீ கொடுப்பாலும் அந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு ஸ்கிட்டு பண்ணலாம் பண்ணுன்னு சொல்லும்போது அவளும் அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ பண்ணிகிட்டே நல்லா போயிட்டுருக்காது. அப்போ கமருதீன் நடுவில் முதல்ல அரோராவும் பார்வதிக்கு ஒரு கான்வர்சேஷன் நடந்ததில்ல, அந்த ஜோசியம் பேசினது அதை மைண்டில் வச்சா உசுப்பேற்றி விட்டா போல அரோரா. நான் கேட்குறேன், பாரு பேசினது அரோராவுக்கு பிடிக்கலன்னு அங்கேயே அவள் தடுத்துருக்கலாம். இப்படி பேசாதீங்க பாரு, எனக்கு பிடிக்கல நீங்கள் அப்போனா இவ தான் கேட்டால் எனக்கு கல்யாணம் எப்போ ஆகும், எப்படி ஆகும், எப்படிப்பட்டவர் வருவார் அப்படின்னும் போது அவள் கலாய்ச்சிட்டு சொன்னால் இத்தனி மேரேஜ் ஆகும், இல்லை எந்த மேரேஜ் ஆனாலும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அவள் ஒன்று சொன்னான். இது உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நடந்தது. அவள் பேசினது உனக்கு பிடிக்கலன்னா நீ அப்பயே அங்கே தடுத்துட்டு ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருக்கலாம், ஒரு டிபேட் வச்சிருக்கலாம், அவளும் அதை ஸ்டாப் பண்ணியிருப்பா. அப்போ விட்டுட்டு அதுக்கப்புறம் அமித்தும் பார்வதியும் ஒரு ஸ்கிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது கமருதீன் அங்கேருந்து இது உனக்கு எத்தனாவது புருஷன்,
எத்தனை புருஷன் அப்படின்னு பேசுறது வந்து எனக்கு தெரியல. அப்போ நீ அரோராக்காக வந்து பேசுகிற ரைட்டா, அவளுக்காக நீ ஏன் வந்து பேசுகிறன்னு ஒன்று இருக்குது. இவ பேசுனது அவளுக்கு பிடிக்கலன்னா அவள் தான் அதை கேட்டிருக்கணும். அந்த இடத்துல முதல்ல நீ இல்லவே இல்லை, நீ நடுவில் தான் வந்த. அப்போது நீ என்ன மாதிரி வேலை செய்ய, 2 பொண்ணுங்களை வச்சுட்டு கேம் ஆடுறியா, இல்லை 2 பொண்ணுங்களுக்கு நடுவில் நீ ஹீரோவாக காட்டிக்கணும்னு நினைக்கிறியா? எனக்கு புரியவே இல்லை. அப்போது அமித்தும் பாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கிட்டுக்கு நடுவில் நீ வந்து ஏன் டைமிங்கில் வந்து அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துகிற? அப்போ அரோராவை சொன்னது உனக்கு குத்துச்சு கொடாந்துச்சுன்னா நீ அதை அங்கேயே கேட்டிருக்கணும். இல்லை அந்த அரோரா பொண்ணு அதை தான் பாரு சொல்கிறான். நான் அப்பயும் உன்னை நீயும் பேசினேன், நானும் பேசினேன். நான் பேசுனது உனக்கு பிடிக்கலன்னா நீ சொல்லியிருக்கணும். நீ வந்து நீ ஜாலியாக எடுத்துக்கிட்ட, நானும் விட்டுட்டேன் அப்படின்னு. அப்போ இவன் வந்து பேசும்போது இவளுக்கு அதை எடுத்துக்க முடியல. இவன் சொல்கிறான், முதல்ல கமருதீனுக்கும் பாருக்குமான விஷயமே இல்லை, அமித்தும் பாரும் தான் அங்கே பண்ணிட்டுருக்காங்க. நடுவில் வந்து கமருதீன் சொல்கிறான் 10 நிமிஷம் முன்னாடி நம்மளுக்கு அந்த டைமிங் தெரியாது இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு அவன் வந்து ரிப்ளை கொடுக்குறான். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ரொம்ப நியாயம் பேசுகிற மாதிரி அரோரா, ஆமாம் நீயும் அப்படி பேசியிருக்க வேணாம், சாரி சொல்லு, 2 பேரும் பேசிக்குவாங்க. ஏமா உசுப்பேற்றி விட்டதே நீ தான், ஏற்றி விட்டதே நீ தான் அப்படின்னும் போது அந்த பொண்ணு எவ்வளோதான்டா டார்கெட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திருப்பி இவனுங்க அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ்குள்ளே தான் போகிறானுங்க. அதில் அந்த சபரி இருக்கானே சகுனி, அவன் அப்படி வன்மத்தோடு அலையிறான். விக்ரம் அவனை ஒரு ஈக்குவலுக்கு ஒன்றுக்கு ஒன்று குறையவே இல்லை, சலைச்சதே இல்லைன்ற மாதிரி தான் அலையிறானுங்க. ஓகேவா, இது ஒன்றாச்சு. இப்போ இந்த இடத்துல நடுவில் அந்த பஞ்சாயத்து திவ்யா கிட்ட அங்கே வரும்போது இவ தான் சொன்னா ஃபர்ஸ்ட், கமருதீன் வந்து இப்படி சொன்னான்னு பாரு பேசும்போது அப்போ வந்து இவ தான் ஃபர்ஸ்ட் சொன்னா அப்படின்னு கமருதீன் சொல்கிறாரு. பாரு வந்து இல்லை நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ வியான் அந்த இடத்துல சொல்கிறா, இல்லை கமருதீன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார், அதுக்கப்புறம் தான் பாரு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி திவ்யா ரொம்ப நியாயம் பேசுவாங்க. இந்த மாதிரி அப்போ தான் அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னும் போது ஒருத்தங்க ஹர்ட் ஆகிட்டு பேசுகிறாங்க செய்கிறாங்க இப்படி சொல்லியிருக்கேன் நான் கமருதீன் சொல்கிறாங்கன்னா, திவ்யா வந்து போய் இதை கழிட்டு வா பாரு அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. ஸோ இது ஒரு விஷயமே இல்லை உனக்கு இது சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை உன் பக்கம் பேசணும்னு அவசியம் இல்லைன்னு அவளை அவாய்ட் பண்ணுறது இருக்குல்ல. அது ஏன்டா எல்லாருமே பண்ணுறீங்க? ஒன்று பேசுனா நியாயம் பேசுங்க, இல்லைன்னா சம்மந்தமே படாதீங்க அதில். அது இன்னும் அப்படி அப்பட்டமாக ஒரு பொண்ணை இக்னோர் பண்ணி அவாய்ட் பண்ணி அசிங்கப்படுத்தி கேம் ஆடுறீங்கன்னு புரியல. நேற்றுமே சபரி வந்து கலாய்ச்சிட்டு தான் இருப்பான். பாருவை வந்து அந்த அவன் வடைக்கு மாவு அரைப்பான் செய்வான் லைவில். அப்போ அவளை நோண்டிக்கிட்டே தான் இருப்பான் அவன். அப்போ வந்துட்டு எனக்கு புரியல, திருப்பி இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. அந்த கேமோட ஃபார்மேட் மாறவே இல்லை. அவளை வச்சே அடிக்கணும், அவளை வச்சே தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து இந்த விஷயம் ஆச்சா, அரோரா அமித் கமருதீன் பாருதிதாச்சா, ஒன்றுமே இல்லை. இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த ரெட் கார்பெட் போகிறோம். இப்போ ஒரு இடத்துல வந்து ரெட் கார்பெட்டுக்கு போனோன்னும் போது சாண்ட்ரா கோச்சிக்கிட்டாங்கன்னும் போது கிச்சன்லேருந்து அந்த ரெட் கார்பெட்டை வச்சு சாண்ட்ரா அப்படி கூப்பிட்டு போவாங்க. ஆனால் அது பாருக்கு கிடைக்கவே கூடாது. அது ஒரு டாஸ்கில் கூட அந்த ரெட் கார்பெட்டை நாங்கள் அவளுக்கு கொடுக்க மாட்டோங்கிறதுக்கு அவள் அந்த பாத்ரூம் கிட்ட போய் அதை யூஸ் பண்ணணும் ரெஸ்ட் ரூம்னு சொன்னால் அவங்க ரெட் கார்பெட் போட்டு தான் அவங்கள யூஸ் பண்ண வைக்கணும். அந்த இடத்துக்கு போவே விடாமல் கமருதீன் ஆகட்டும், அரோரா ஆகட்டும், அமித் ஆகட்டும், வா கிச்சனுக்கு வா அதாவது அங்கே நின்னா அவளுக்கு அந்த கார்பெட் போடணும், அவளுக்கு அந்த ஒரு டாஸ்க்குக்கான அந்த விஷயத்தை பண்ணணும். அதுக்கு அவளுக்கு கொடுக்கவே கூடாது. அந்த ரெக்கக்னேஷனை அந்த கன்சிடரேஷனை கொடுக்கவே கூடாது. நீ வா டீ போடுன்னு அமித் கூப்பிட்டது இருக்குல்ல, உடனே கமருதீனை நீ போய் அங்கே போய் வேலை பாருன்னு சொன்னதுக்குலாம் பக்கத்தில் அரோரா வச்சுட்டு அப்போ அவள் கண்டுபிடிச்சிடுறா. பாரு, ஓ இவ சொல்லி தான் நீ சொல்கிறியா, இங்கே தான் ஏற்றி விட்றாங்க. அவளுக்கு அப்பட்டமாக தெரியுது. ஆனால் முதல் மாதிரி அவள் சண்டை போடாமல் முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே போயிடணும்னு நினைக்கிறா. இந்த டீமோட கோஆர்டினேஷனோட போகணும்னு நினைக்கிறான். ஆனால் அதுக்காக இவங்க அடிச்சுட்டே இருக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கடுப்பாக இருக்குது. பார்க்கும்போது இன்னும் காண்டாகுது. ஒன்றாச்சா, இது ஒன்றாச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. திருப்பி ரெஸ்ட் ரூமில் போயிட்டு இவள் ஏதோ ஒன்று கேட்க போகும்போது கீழே தண்ணி சரியாக துடைக்கல, அந்த வெட்டாக இருக்குது அந்த ஃப்ளோருக்கு சொல்லும் போது இவள் சொல்கிறா, ஏன் க்ளீன் இது சரியாகவே நீங்கள் வந்து துடைக்கவே இல்லை, ஃபுல்லாக கீழே தண்ணியாக இருக்குது, அப்போ சரியாகவே நீங்கள் க்ளீன் பண்ணி என் ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு, தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னும் போது பாழா போயிடுச்சு என் ட்ரெஸ்ன்னு உடனே எஃப்சி கிண்டல் பண்ணுறான். பாலாயிடுச்சா, தண்ணி தானே ஆச்சு அப்படின்னு. அந்த பாழாயிடுச்சுன்றது இவருக்கு அந்த தமிழ் அப்படியே காமெடி பண்ணுறாராம்மா. அவள் சொல்கிறா, சரி தண்ணி தான் ஆயிடுச்சுன்னா தண்ணி ஆயிடுச்சுன்னா நீயும் போ அப்படின்ட்டு அந்த லூஸ் மோஷன் ஆகிறது தனியாக போகிறதுன்ற இடத்துல அவளை திருப்பி சொல்கிறாங்க. அப்போ உடனே அவன் சபரி சொல்கிறான், தனியாக போதா மோஷன் போதா லூஸ் மோஷன் போதா கேள்றா அப்படின்னும் போது அப்போ அவள் பாரு சொல்கிறான், இது தேவையில்லாத பேச்சு. எனக்கு ட்ரெஸ் ஈரமாயிடுச்சு, நீங்கள் சரியாக மாப் பண்ணல, சரியாக துடைக்கல, வெட்டாக இருக்குது ஃப்ளோரு அப்படின்னும் போது நான் சொல்ல வந்தேன், இது தேவையில்லாத பேச்சுன்னா உடனே அவன் சபரி சொல்லிடுறான், நான் யதார்த்தமாக தான் சொன்னேன், இதெல்லாம் உனக்கு தப்பா, நான் காமெடியாக தான் சொன்னேன் அப்படின்னா. என்ன இதே காமெடி நீ சாண்ட்ராவை போய் பண்ணி பாரு, உனக்கு கட்ஸ் இருந்தா நல்லா வச்சு கிழிப்பான் பிரஜனு. இதே இது நீ ரம்யாவை பண்ணிடுவியா, கெமியை பண்ணிடுவியா, அப்படியே எகிரிட்டு வருவா அவள் ரம்யாலாம். பலார்ப்பா, அண்ணன்னு பார்க்க மாட்டான், நொன்னனும் பார்க்க மாட்டா, பலார்னு ஒன்று வைப்பா. அவகிட்டலாம் வாய் கொடுக்க மாட்டீங்கல்ல, சாண்ட்ரா கிட்ட கொடுத்தா பிரஜன் எகிரிட்டு வருவான்ல, இவன் மட்டும் என்னடா உங்களுக்கு? ஒரு பொண்ணு கிட்ட கேம் ஆடிதான் உங்கள் வீரத்தை காட்டணுமா? ஒரு பொண்ணை மார்க் பண்ணி தான் உங்கள் வீரத்தை காட்டணுமா? விக்கல்ஸில் ஆரம்பிச்சு, எஃப்ஜேல ஆரம்பிச்சு, சபரியில் ஆரம்பிச்சு. அவன் எஃப்ஜே ரொம்ப நொன்ன மாதிரி நேற்று பேசினானே, கேப்டன்ஜி அப்படியே நியாயமாக இருக்கணும் செய்யணும்னு. இப்போ அந்த லூஸ் மோஷன் தண்ணி ஆரம்பிச்சது சபரினா கூட சேர்த்து பேசினது இவன் தான். அவள் அப்பயே அங்கே கட் பண்ணுறான், எனக்கு பிடிக்கல, இது ஏன் ஓவராக பேசுறீங்க இப்படின்னா உடனே அவர் சொல்கிறார், நான் அப்படி சொல்லலை பாரு, எல்லாரும் பொதுவாக சொல்கிற மாதிரி தான் பாரு சொன்னேன், இதுதான் பாரு சொன்னேன். உடனே ஜஸ்டிஃபிகேஷனுக்கு நொன்ன வருவான்ல சபரி, அதை தான் வைப்பான்.
அதே மாதிரி தான் அந்த ரெட் கார்பெட்டுக்கும் அந்த அப்புறம் இன்னொரு டாஸ்க்லேருந்து ஒரு ப்ரோமோ வந்துச்சு. அதில் என்ன வந்துச்சு, ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு பிக் பாஸ். அதில் உன்னை யாருக்குமே பிடிக்காது பாருன்னு ஒன்று சொல்லியிருக்கான். அது ஏன் நீ அதை சொல்ல, உனக்கு என்னடா தகுதி இருக்குது? நீ வெளியில் வந்து பாரு உன் பொய்ஷி எவ்வளோ கிழியுதுன்னு. எப்போ வீக்கெண்டில் அந்த குறும்படம் போட்டாங்களோ உன் பொய்ஷி சுத்தமாக ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. ரைட்டா? நீ அவளை சொல்லாத அவளை யாருக்கும் பிடிக்காதுன்னு. அவளுக்கான ஒரு ஃபேன்ஸோ ஒரு கூட்டமோ இருக்க தான் செய்யுது. மனுஷத்தன்மையோடு இருக்கவங்க, மனசாட்சியோடு இருக்கவங்க, அந்த பொண்ணு பக்கமும் ஏதோ ஒரு நியாயம் இருக்கான்னு பார்க்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. நீ சொல்லாத அவளை யாருக்கும் பிடிக்காதுன்னு. புரியுதா? அப்படியே வந்து வளர்ப்பு சரியா, வளர்ப்பை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்ன விஜேஎஸ் இந்த வார்த்தையை கேட்கணும். ஏன்ப்பா வளர்ப்பை பற்றி பேசும்போது கேட்டிங்க, உங்களுக்கு கேட்க நியாயம் தெரிஞ்சிச்சுல, விக்ரம் பக்கம் இருக்க நியாயம். இப்போ உன்னை யாருக்குமே பிடிக்காது பாருன்னு ஒருத்தன் சொல்கிறானே, அந்த ரைட்ஸ் அவனுக்கு யார் கொடுத்தது? அந்த பொண்ணை பிடிக்கலாம், அந்த பொண்ணு வீட்டாளுங்க அதை பார்ப்பாங்கல்ல, அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க? அந்த வீட்டாளுங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க? இல்லைனா அவளுக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோவம் வரும்னா, அவளுக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குன்னா, நீ யாரும் அவளை பிடிக்காதுன்றதுக்கு? இதில் இன்னொரு இடத்துல அவன் இன்னொன்று வேறு சொல்கிறாங்க. அவள் வந்து ஏதோ ஒரு ஸ்கிட்டு பண்ணலாம். இப்போது ஒன்றுமே இல்லை, அமித்தும் பார்வும் கூட அந்த ஸ்கிட் பண்ணாங்க இல்லைங்களா? நீ டீ வந்து மதுரையில் வந்து ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு எப்படி டீ கொடுப்பாங்களோ அந்த மாதிரி லாங்குவேஜில் ஒன்று சொல்லு, அந்த ஸ்லாங் பேசலான்னு ஒன்று சொன்னார்ல. அந்த மாதிரி சபரிக்கிட்டையும் அவள் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கா போல, இந்த மாதிரி லவ் கண்டட்டும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து உனக்கு ஓகேனா ஓகேன்னு சொல்லி, இல்லைனா இல்லைன்னு சொல்லு. அதை விட்டுட்டு அது அப்போ ஒன்றும் சொல்லாமல், அதை நான் ஆக்சுவலாக பார்க்கல நடந்தது, அவன் பேசினது தான் நான் கேட்டேன். அந்த இடம் நான் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன். அவன் டீம் கிட்ட சொல்கிறான், அந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ், அதாவது அந்த பாத்ரூம் கிளீனிங் டீம் கிட்ட, அவள் அது மாதிரி ஒன்று சொன்னா, ஒருவேளை அவள் அந்த மாதிரி ஸ்கிட்டை ரெடி பண்ணிட்டு என்கிட்ட வந்தானே என்னை காப்பாற்றி விட்டுருங்க, நான் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுறேன் அப்படின்றான். ஏன்னா நீ பெரிய மன்மதராசாவா? அவங்ககிட்ட தேடி வந்து அந்த பொண்ணு லவ் கண்டென்ட் கேட்குதா? அந்த பொண்ணையே அப்படி தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? நான் கேட்குறேன். முதல் வாரத்துலேருந்து அதே பண்ணுறீங்களே என்ன? நான் தொடாமல் பொண்ணுங்களை கேம் ஆடுவேன்னு சொல்ல, நான் தள்ளி விட்டாடுவேன். ரைட்டா? நான் ரொம்ப நாசுக்காக ஆடுவேன், எங்கள் அம்மா நல்ல விதமாக தான் வளர்த்தாங்கன்னு ஒருத்தன் சொல்லுவான், நான் பின்னாடி பாய்ஸ்னஸ்ன்னு சொல்லுவான். இதுதான் அவங்க நாசுக்காக வளர்த்த விதம். அப்புறம் கழுத்தில் மெதிக்கிறது தானே, மேன் ஹேண்ட்லிங் பண்ணுறது தானேன்னு ஒருத்தன் சொல்லுவான். அதுதான் நல்ல விதமாக அவங்க வீட்டில் அவனை வளர்த்த லட்சணம் போல். இப்போ திருப்பி அதே கேமை கையில் எடுத்து அவள் கேரக்டர் வந்து திருப்பி சொல்கிறீங்க, அது மாதிரி வந்து லவ் கண்டென்ட் அப்படி வந்து நான் வந்து என்னை எஸ்கேப் பண்ணி விட்டுருங்க அப்படின்ற. அப்போ அவ்வளோ நாசுக்காக உன் மரியாதை நீ காப்பாற்றிக்கணும். இல்லை அந்த பொண்ணு தப்புன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுற இடத்துல நீ அந்த லூஸ் மோஷன் போகிறது, அவள் ட்ரெஸ்ஸு நனைஞ்சிடுச்சின்னு சொன்னதை நீ ஏன் ஊதி பெருசாக்கி அந்த மாதிரி பேசுகிற? அதுதான் காமெடியா? மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறது தான் காமெடியா? இதில் இன்னொருத்தர் இருக்கான்ல, சந்து கேப்பில் சிந்து பாடுறவன், அவன் விக்ரம். இப்போ வந்து பிக் பாஸ் நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது யாருமே டீம் லீடர்ன்ற மாதிரி யாருக்குமே எதுவும் சொல்லலை. 3 டீம் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நேரம் போயிடுச்சு வந்து டாஸ்க்கு. அவங்கவுங்க வந்து யார் லீடர்ஷிப்புன்றது அவங்கவுங்க டீமுக்குள்ளே டிசைட் பண்ணி சொல்லுங்கள். செல்ஃப் ஓட்டிங்கும் இருக்குது அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டார். இந்த கிச்சன் டீமில் சாண்ட்ரா வரட்டும்னு சொல்லி எல்லாரும் ஒரே இதுவாக பேசிட்டு சொல்லிட்டாங்க சாண்ட்ரான்னு சொல்லிட்டு. அந்த விக்ரம் டீம் இருக்குல்ல, அதை நான் ஆட்டு மந்த கூட்டம் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டீமில் இருக்கிறது யார்? விக்ரம், சுபி, கமருதீன், பிரஜன், அப்புறம் இன்னும் ஒன்று இருக்கே, கெமி. இதுக்கு எதுக்குமே மூளை கிடையாது, எல்லாத்துக்குமே மேல் மாடி காலி. சுபிக்கு என்ன இருக்குது? அதுக்கு தனியாக கேம் ஆடினா மாட்டிக்குவோம், பிரச்சனை இல்லாமல் ஆடணும், யார் கூடயாவது ஒட்டிக்கிட்டே ஆடணும். ஒன்று. கமருதீன் அவன் மேல் மாடி காலி, அவனுக்கு கேமே புரியாது. இப்போ வரைக்குமே இந்த டாஸ்கில் என்ன போகுதுன்னு அவனுக்கு பாதி புரிஞ்சுதா புரியலையானே தெரியாது. கெமி அந்த மாதிரி இருக்கிற இடம் தெரியாமல் கேம் ஆடுவாங்க. ஒன்று. அதுக்கப்புறம் அவன் இருக்கானே, அவன் பிரஜன், அவன் பொண்டாட்டி பேச மட்டும்தான் கேட்டுட்டு கேம் ஆடுவான். பொண்டாட்டி கிச்சன் டீமில் இருக்குது. இப்போ அவனுக்கு கேம் ஆட முடியாது. அதில் அந்த டாஸ்கில் அவன் பொண்டாட்டி என்ன பண்ணுச்சுன்னா, அவனுக்கு இப்போ காதும் கேட்காது, பேசவும் மாட்டான்னு, சுத்தமாக பேசுறதுக்கான விஷயமே இல்லாமல் அவன் சுத்தமாக பேசாத மாதிரி ஒரு கேரக்டர் அவன் பண்ணிட்டுருக்கான். இருந்தாலும் இது அந்த கேப்டன்சிக்கு அவன் பேசலாம், ரைட்டா? இருந்தாலும் அப்போ வந்து செல்ஃப் ஓட்டிங் பண்ணலான்னு சொல்கிறதே பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கவுங்களுக்கான ஸ்டாண்டை எடுங்க. ஈஸியாக வந்து ஓட்டிங் போட்டு இவங்களா ஓட்டிங்னு சொல்லாதீங்க. ஒரு ஸ்டாண்டை எடுத்து நானும் கேப்டன் ஆவேன், எனக்கும் சான்ஸ் வேணும், நானும் ஸ்டாண்ட் எடுப்பேன், எனக்காகன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுங்கன்னு தான்டா சொல்கிறாரு. முட்டாளுங்களே, அது கூட உங்களுக்கு புரியல? இந்த செல்ஃப் ஓட்டிங் பண்ணலாங்கிற விஷயம் போன சீசனில் மஞ்சரிக்கான கேப்டன்சியை அப்படி மாற்றிச்சு ஒரு டாஸ்கில். தீபக்கான்னு மஞ்சரின்னு வரும்போது மஞ்சரியோட அந்த செல்ஃப் ஓட்டிங்குன்ற அந்த ஒரு விஷயம் வந்தது. ஜாக் அந்த நேரத்துக்கு மஞ்சரிக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க. அப்போ எழுந்து சொன்னது ராணவ் தான் சொல்லியிருப்பான். அது என்ன மஞ்சரி சொன்னோன்னே வேணான்னு சொல்கிறீங்க, தீபக் சொன்னோன்னே வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறீங்கன்ற மாதிரி அந்த பிளாஸ்மாவில் அந்த கேப்டன்சி டாஸ்க்குக்கான ஓட்டிங்கை தலைக்கீழே திருப்பி போடும். அப்போ தான் மஞ்சரி வருவாங்க ஓட்டிங்கில். ஸோ அந்த செல்ஃப் ஓட்டிங்குன்ற விஷயம் ஒரு டாஸ்கில் அவ்வளோ முக்கியம். ஒரு கேப்டன்சிக்கோ இல்லை ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கோ அவ்வளோ முக்கியம்னா இது கையில் எடுத்து லட்டு மாதிரி கொடுக்குறாரு பிக் பாஸ் செல்ஃப் ஓட்டிங் பண்ணலான்னு. அப்போ கூட இவனுங்க முட்டாளுங்க எடுத்து அவன் விக்ரம் கிட்ட அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் கொடுத்துட்றானுங்க. பார்த்தா சுற்றி இருக்கிறதுலாம் முட்டாள் கூட்டம் 5 இருக்குது. அவன் நல்லா மேனிப்புலேட் பண்ணுறாங்கங்க. விக்ரம் செம்மையாக மண்டே கழுவுறான். நாமினேஷன்லையுமே அந்த பிரஜன் சாண்ட்ரா பற்றி விஷயம், அப்புறம் கமருதீன் அரோரா கிட்ட பார்வதி பற்றி பேசுகிற விஷயமாகட்டும், சுபிக்ஷா மேனிப்புலேட் பண்ணுறாலும் முட்டாள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அவனோட தாட்ஸு இதையும் அவன் நல்லாவே மண்டையை கழுவுறான். பச்சையாக தமிழில் சொல்லணும்னா எல்லாரும் மண்டையும் அவன் கழுவிட்டு இருக்கான்.
சபரி வந்து தான் நல்லவன்னு ஒரு கேம் ஆடுறான். எஃப்ஜே வந்து எனக்கு என்ன தேவைன்றதை அவன் தெளிவாக ஆட்டிட்டு அவன் திமிர்த்தனத்தில் ஒன்று காட்டுறான். கனி வந்து கன்னிங்காக ஒன்று பண்ணுறாங்க. இவன் இருக்கான்ல, இவன் நல்லவன் மாதிரியே வேஷம் போட்டு அந்த மங்குனி அமைச்சர்னு அவனுக்கு அதான் பேர் வச்சிருக்கான். ஆனால் ஆக்சுவலாக மங்குனி அமைச்சர் இல்லை, அவன் மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்கான், மேனுப்ளேட் கேம் ஆடிட்டு இருக்கான். மேனுப்ளேட்டர் என்ன சொல்கிறது, ஹீஸ் அ டிப்பிக்கல் மேனுப்ளேட்டர்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு மேனுப்புலேஷன் கேமாக அவன் ஒரு வாரமாக ஆடிட்டு இருக்கா, எல்லாரும் மண்டையும் கழுவுறது. அதாவது அவன் டேரெக்டாக போய் இவங்களை நாமினேட் பண்ணுங்க, எனக்கு இவங்களை பிடிக்கல, இவங்க இப்படி ஆடுறாங்கன்னு சொல்கிறதில்ல, எனக்கு இப்படி தோணுது, இல்லை இது இப்படி போகுது அப்படின்னு ஒரு ஃப்ளோவில் சொல்கிறான். சுற்றி இந்த வினோத் மாதிரி இருக்க ஆட்டு மந்த கூட்டமோ, கெமி மாதிரி இருக்க முட்டாள் கூட்டமோ, இல்லைனா வந்து கமருதீன் மாதிரி இருக்கிற அந்த மேல்மாடி காலியாக இருக்கிற டாஸ்கே புரியாது. அவனுக்கு முட்டாளுன்னு நான் சொல்ல மாட்டேன் கமருதீனை, டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மேல்மாடி காலி தான். மற்ற கண்டென்ட் எப்படி கொடுக்கணும், அடல்ட் கண்டென்ட்லாம் நல்லா தெரியும், லவ் கண்டென்ட்லாம் நல்லா தெரியும். ஆனால் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அவன் மேல்மாடி காலி தான். அப்போது விக்ரமை வந்து இப்போது ஒரு லீடர்ஷிப்க்கு போட்டி போடணுனாலே எப்போ ஆமாசாமி சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். எனக்கு அந்த லீடர்ஷிப் வந்தால் நான் என்னென்ன பண்ணணும்னு எனக்கு ஒரு புரிதல் இல்லாதப்போ, இல்லை அதுக்கான ஸ்டாண்ட் எனக்கு எடுக்க தைரியம் இல்லாதப்போ, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாதப்போ தான் மற்றவங்க யாரோ சொல்லும்போது சரி அவனுக்கு சொல்லலாம், அவன் சொல்கிறத செஞ்சுட்டு போயிடலாமே, நம்ம எதுக்கு இதை மண்டைக்குள்ளே போட்டு யோசிச்சுக்கணும், இதுக்கு இவ்வளோ வந்து மல்லு கட்டணும், அவனுக்கு ஓட்டு போட்டால் அவன் சொன்னால் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ற இடத்துல தான் அந்த லீடர்ஷிப்பை ஈஸியாக விட்டு கொடுத்துருவாங்க. எனக்கு வேணும்னு சண்டை போடுறவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மண்டையில் ஏதாவது இருந்தால் தான் நீங்கள் அந்த ஸ்டாண்ட் எடுப்பீங்க. அதை எடுக்கவே தேவையில்லைன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் மேல்மாடி காலின்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி ஒரு இடத்துல தான் பிக் பாஸ் சொல்கிறாரு செல்ஃப் ஓட்டிங் பண்ணிக்கலான்னு. ஸோ நீங்களும் உங்கள் கேப்டன்சிக்கோ உங்கள் சர்வைவல்க்கோ உங்கள் செல்ஃப் ஸ்டாண்டோ எடுக்கலான்னு சொல்கிறாரு. ஏங்க குறைஞ்சபட்சம் அந்த ரம்யா எடுக்கிறாங்க சபரிக்கு எதிராக. அப்போது ரெஸ்ட் ரூம் டீமில் சபரியை சொல்லலாம், இல்லைனா அமித் சொல்லான்றப்போ நான் எனக்கான ஓட்டிங்கை நான் போட்டுக்கிறேன், எனக்கு யாருக்கும் போட இஷ்டம் இல்லைன்னு அவள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் எடுக்கிறா. அதுக்கப்புறம் சபரியும் வேறு வழி இல்லாமல் ரம்யாக்கு போடுறான். அது ஜெயிக்கிறோன்றது அப்புறம். ஆனால் நிப்பன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, இல்லை நிற்கணும்னு ஒரு புரிதல் இருக்குல்ல, அது இந்த விக்ரம் கூட்டத்தில் யாருக்குமே இல்லை. சுற்றி இருந்த அந்த சுபிக்ஷன்லாம் அப்படியே உடனே அவன் சொல்லிடுறான். உடனே விக்ரம் என்ன சொல்லிடுறான்னா, இப்போ வந்து எல்லாருமே டீமாக சேர்ந்து பண்ணும்போது என்னை அவன் அதுலேயே இன்னொன்று சொல்கிறான், ஏற்கனவே எனக்கு மேனேஜர் போஸ்ட் வந்து அதை நான் விட்டுட்டு சரியாக பண்ண முடியாமல் போயிடுச்சு, இன்னொரு சான்ஸ் எனக்கு கிடச்சா நல்லாயிருக்கும், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா அதை அப்பட்டமாக சொல்லி கேட்டு இந்த ஆட்டு மந்த கூட்டமாக அதுக்கு ஒத்துக்குது. அந்த ரீசன் ஏன்டா அந்த டாஸ்க்கு போன வாரம் நடந்துச்சு, இந்த டாஸ்க்கு பேசு. இதே பார்வை சொன்னால் போன வாரம் எனக்கு கண்ணில் அடிபட்டுச்சு, அதனால் இப்போ நான் பழி வாங்குறேன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களாடா? இல்லைல்ல. அப்போ என்ன உங்களுக்கு ஒரு நியாயம் அவளுக்கு ஒரு நியாயம், எனக்கு புரியல. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவன் அந்த அப்பட்டமா அந்த காரணம் சொல்லி இந்த பிரஜன் வந்து பொண்டாட்டி சொல்கிற பேச்சை மட்டும் கேட்டு கேம் ஆடுறேன். உனக்கு ஒரு தனியாக நீ இப்போ ஒரு வேறு டீமில் இருக்க, உன் கேமை நீ ஆடு. அப்போ உன் கேம் ஆடுற இடத்துல விக்ரம் அகேன்ஸ்டாக ஒரு ஸ்டாண்ட் எடு. நீ வந்து அவனை எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கும் ஒரு ஓட்டிங் வேணுன்ற மாதிரி நான் எனக்கும் ஓட்டிங் போட்டுக்கிறேன், எனக்கும் நிற்கணும், நானும் கேப்டன் ஆகணும், இந்த விஷயத்தில் நான் எனக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னு இடேன்டா. அப்புறம் எப்படா நீ அப்போ பொண்டாட்டி சொல்கிறத வச்சுக்கிட்டு பொண்டாட்டி பக்கத்தில் வந்து சேர் போட்டு உட்காந்தா மட்டும்தான் உன் மூளை வேலை செய்யுமா, தனியாக உன் மூளை வேலையே செய்யாதா? அப்போ உனக்கு வேலை செய்யாத மூளைக்கு அவன் மூளையாக வேலை செய்கிறான். எல்லார் மூளைக்குள்ளே அவன் கேம் ஆடுறான், மண்டையை கழுவிட்டு அவன் விக்ரம். இது ஒன்று அவன் பண்ணி கேப்டனும் ஒரு வழி ஆகிட்டான். சரி, இந்த கேப்டன்சி பேசியாச்சு, இதெல்லாம் ஆச்சு. அப்போ அந்த லிவிங் ரூமில் உடனே ஒரு ஸ்கிட்டு போடலான்னு பிளான் பண்ணுறான் விக்ரம். ஏன்ப்பா டாஸ்க்கு பிக் பாஸ் வந்து அந்த கேப்டன்சி யாருன்னு சொன்ன உடனே, அதாவது அந்த லீடர் யாருன்னு சொன்னோடனே டாஸ்க்கு கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டார். எழுந்து போய் அவன் வேலையை அவன் பார்க்க வேண்டியது தானே, கிச்சன் டீமோ கிளீனிங் டீமோ பாத்ரூம் டீமோ. உடனே என்ன பண்ணுறான் அந்த விக்ரம், நாங்கள் இப்போ ஒரு ஸ்கிட்டு போடுறோம், கரெக்ட் ஒரு 1.5 நிமிஷம் தான், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், எல்லோரும் இங்கே கூடியிருக்கீங்க, உடனே ஒரு ஸ்கிட்டு போட்டுறோம், நாங்கள் ஸ்கோர் பண்ணிடுறோன்னு ஒன்று வரான். இவனுங்க புத்திசாலியாக இருந்தால் அந்த சான்ஸே அவனுக்கு கொடுக்கக்கூடாது, ஸ்பேஸே கொடுக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ அந்த ஸ்கிட்டை அவன் போட்டுட்டானா அந்த டீம் மட்டும் 5 பேர் அங்கே ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நாளைக்கு ஸ்கோர்ஸ்ன்னு எழுதும்போது பார்த்தவங்களாம் அங்கே ஸ்கோர் வைக்கணும். நல்லா இருந்துச்சுன்னு அவங்க மைண்டுக்குள்ளே வந்துடும். அவங்க வைக்கவே வேணான்னு நினச்சா கூட நம்ம பார்த்தோமே நல்லா இருந்தது, அதுக்காக விக்ரம்க்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம், விக்ரம் டீமுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம், சுபிக்ஷாவுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். அந்த சுபிக்ஷா தான் இப்போ நல்லா துப்பிட்டு இருக்கே அந்த பிக் பாக்ஸிங்க்கு, அதனால கொடுக்கணும் அப்படின்னு தோணுன்னா உங்கள் கேமை நீங்களே லூஸ் பண்ணுறீங்கடா முட்டாள்களே. அப்போ அந்த இடத்துல தான் பாரு சொல்கிறா, சாண்ட்ராவும் சொல்கிறாங்க, இது டாஸ்க்கு போயிட்டுருக்கு, அப்போ டாஸ்க்கு நல்லா நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா அவன் கெஞ்சிரான். உடனே வந்து விக்ரம் 1 நிமிஷம் இருங்கள, 2 நிமிஷம். உடனே இவன் கானா வினோத் நிஜமாவே அவனுக்கு புரியலையா, இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறானா, இல்லை பாருக்கு அகெயின்ஸ்டாக ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுக்க முடியாத தைரியத்துக்கு, ஆனால் பாருவை பிடிக்கவும் பிடிக்காதுன்னும் போது அந்த கும்பலில் கோவிந்தாவாக சேர்ந்து அந்த பொண்ணை அடிக்கலாம்னு நினைக்கிறானான்னு எனக்கு தெரில. ரொம்ப சீப்பாக இருக்குது அவன் ஆடுற கேம். இப்போது விக்ரம் வந்து ஸ்கிட் பண்ண போகிறான்னு சொல்கிறான், அவங்க குரூப் சொல்லுது. இதுக்கு அகெயின்ஸ்டாக பேசணுமோ இல்லை வேணும்
பண்ணுறதோ கிச்சன் டீமுக்கு அந்த உரிமை இருக்குது. ஏன்னா கிச்சன் டீம் 5 மெம்பர்ஸ் அவங்க உட்காந்துருக்காங்க, பாத்ரூம் கிளீனிங்கும் 5 மெம்பர்ஸ் உட்காந்துருக்காங்க. பண்ண போகிறேன்னு சொல்கிறது ஹவுஸ் கிளீனிங் தான் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க அந்த ஸ்கிட்டு. அப்போ வேணான்னு எல்லாரும் டிசைட் பண்ணி சொல்லணும். உடனே அவன் கெஞ்சினான்னு சொன்ன உடனே அவன் கெஞ்சலாம், அவன் இஷ்டம் விக்ரம்து. ஒத்துக்கல, ஆப்போசிட்டில் இருக்க 10 பேர். உடனே என்ன சொல்கிறான்னா வினோத், நம்மளால கெஞ்சாத, ஏன் கெஞ்சாத அப்படிலாம் கேட்காது, பண்ணோன்னா நீ பண்ணு, பார்க்குறவங்க பார்க்கட்டும், எழுந்து போகிறவங்க போட்டேன், கெஞ்சாதனா உனக்கு ஏன்டா ரோஷம் வருது? அவனுக்கு வருதோ ரோஷம் இல்லையோ, அவன் ஈகோ இடிக்குதோ இல்லையோ, அவன் கெஞ்சிட்டு போகிறான், அவன் பாயிண்ட் ஸ்கோர் பண்ண, உனக்கே ரோஷம் வருது? அந்த இடத்துல பாரு வந்து கொஸ்டின் பண்ணுறா, இல்லை சாண்ட்ரா. என்ன இப்போ வினோத்துக்கு சுத்தமாக பாரு முதல்லேருந்தே பிடிக்காது. இப்போ சாண்ட்ரா கூட சேர்ந்து தான் அவங்க நாமினேட் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, ஒரு குரூப்பாக சுற்றிட்டு இருக்காங்கன்றதுல சாண்ட்ரா பாரு வர இடத்துல இவன் போய் நிற்கிறான். அது ஸ்ட்ரெயிட்டாக நிற்காமல் சுற்றி வளைச்சி நிற்கிறான். இதுதான் அந்த நாமினேஷன் ப்ராசஸ்லேயே நடந்தது. அவள் வந்தோடனே அவன் மேலே சுருன்னு எரிஞ்சு விழுந்ததுக்கான காரணம் அதுதான். அப்படி இருக்கிற பட்சத்தில் திருப்பியுமே சாண்ட்ராவும் கூப்பிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. என்னென்ன நாங்கள் எதுக்கு அவர் வந்து கலையை வளர்க்கணும் செய்கிறதெல்லாம் சரிதான் விக்ரம், ஆனால் நம்ம எல்லாருமே டாஸ்கில் இருக்கோம், அவங்க ஒரு டீமாக இருக்காங்க, நம்மளாம் ஒரு டீமாக இருக்கோம். இப்போ நம்ம இங்கே உட்காந்து பார்த்தா நம்ம அவங்களுக்கு ஸ்கோர் கொடுத்தோன்னா நம்ம கேமை நம்ம லூஸ் பண்ணுவோம், இல்லை நம்மளுக்கான பாயிண்ட்ஸை நம்ம சரியாக ஸ்கோர் பண்ண முடியாது. அவங்க அந்த ஸ்பேஸை எடுத்துக்கணும்னு பார்க்குறாங்க, அதுக்கு எப்படி நம்ம கொடுக்க முடியும்? அப்போ கிச்சன் ஸ்பேஸில் நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னும் போது அப்போது அவங்கவுங்க ஸ்பேஸை ஈக்குவலாக எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, கிடைக்கிற சான்ஸ்லாம் அடிக்கிறது. அவன் விக்ரம் அப்படி தான் பண்ணுறான். வந்ததுலேருந்து எங்கே சான்ஸ் கிடச்சா, நீங்கள் அந்த QC டாஸ்க்லையும் பார்த்து எங்கே சான்ஸ் கிடச்சாலும் பண்ணிக்கிறேன்னா ஓகே நீ பண்ணிக்கிறல்ல, அப்போ மற்றவங்களுக்கும் அந்த ஸ்பேஸை கொடுக்கணும்ல. இப்போ திடீர்னு வந்து பாரு வந்து நின்று எனக்கோ டான்ஸ் ஆடணும், இல்லை கிச்சன் டீம் வந்து நாங்களும் பண்ணணும்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களான்னு கேட்டால் அது பாரு அந்த டீமில் இருக்கான்றதுக்காகவே நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, ரைட்டா? அப்போ அது பர்சனல் வெஞ்சன்ஸ் தானே. அப்போ அந்த முட்டாள்தனமாக அவன் வினோத் ஒத்துக்குனா அது அவன் கேம் வந்து லூஸ் பண்ணது. அது கூப்பிட்டு சாண்ட்ராவும் பாருவும் சொல்கிறாங்க, இல்லைண்ணே நீங்கள் ஒத்துக்கிற விஷயம் கிடையாது, அவங்க என்ன மாதிரி ஸ்பேஸ் எடுக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க, அவங்க டாஸ்க்குள்ளே ஒன்று அவங்க ஸ்பேஸ் எடுக்கிறாங்க, நம்ம எல்லாருமே டாஸ்கில் இருக்கோம், அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம். டாஸ்க் தான் ஆரம்பிக்கலையேம்மா அதுக்கு அவன் பதிலே சொல்லலை. அப்படியே கழுவுற நழுவுற மீனாக போயிட்டான். எனக்கு கேட்டால் அவனுக்கு புரிய வைக்கிறதே வேஸ்ட்டு. அவன் புரியாமலாம் இல்லை, புரியாமல் நடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு சுத்தமாக சாண்ட்ராவையும் பாருவும் பிடிக்கல. அந்த ஸ்டாண்டை டைரெக்டாக எடுக்க தைரியம் இல்லாமல் யாரெல்லாம் பாருக்கு அகேன்ஸ்டாக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ, இல்லை பாருக்கான விஷயத்துக்கான ஆப்போசிட்டில் இருக்காங்களோ, அங்கே அவங்களுக்கு கொடி பிடிக்கிறதுக்கு முதல் ஆளாக அவன் வினோத் தான் போகிறான். அவன் கேம் இந்த வாரம் எக்ஸ்போஸ் ஆகணும். அப்படிதான் விக்ரம்க்கு நிற்கிறான். இப்போ இந்த 2 காக்காய்க்கு சண்டைனா நடுவில் நிறைய வந்த கதையாக இப்போது அவன் ஏற்கனவே சொல்லிட்டான் விக்ரம், எனக்கு இதை நீங்கள் இந்த லீடர்ஷிப் கொடுத்தீங்கன்னா நம்ம டீம் வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுறான்னு போது ஆல்ரெடி ஒரு ஸ்கிட்டை போட்டுட்டான் குரூப்பில் பிளாஸ்மாவில், ஓகேங்களா? ஸ்கோரும் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்லாம் பிக் பாஸ் வைக்க போகிறாரு. இவனுக்குள்ளே இருக்க போட்டியில் சபரிக்கு விக்ரம்க்கு விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுத்துருவானே தவிர சாண்ட்ராக்கோ பாரு இருக்கிற டீமுக்கோ போகக்கூடாது, வியானா இருக்க டீமுக்கோ போகக்கூடாதுன்றதுல அவன் தெளிவாக இருக்கான் சபரி. அப்போது இந்த சபரியும் விக்ரமும் சேர்ந்து தான் ஒன்று பண்ண போகிறாங்க. இதுங்க கோட்டை விட போதா சாண்ட்ரா என்னன்னு தெரியல. ஆனால் இதில் நடுவில் யார் என்ன போட்டி போட்டாலும் அவங்கவுங்க டேரெக்டாக மோதிக்கலாங்க. இந்த வினோத் நடுவில் போய் கலகம் பண்ணி விடுறாங்க. எனக்கு அதாங்க வைத்தறிச்சலாக இருக்குது. அவங்கவுங்க இப்போ ரம்யாவும் பாருவும் கல்ல பேசுகிறாங்க, நடுவில் போனது வினோத் தான், ஓகேங்களா? அன்றைக்கி பிரவீன் டாஸ்க்லேயே அப்படி தான், கேப்டன்சி டாஸ்கில் பிரவீனும் பார்வதியும் பேசிக்கிறாங்க, நடுவில் போனது இவன் தான். இப்பயுமே விக்ரமும் மற்றவங்களும் பேசிக்கிறாங்கன்னா நடுவில் போனது இவன் தான். உனக்கும் அவங்களுக்கும் தானே பிரச்சனை. இதே நீ பார்வதி போனால் என்ன கேட்குற? அவங்க 2 பேர் பேசுகிற, நீ ஏன் நடுவில் போகிறேன்னு கேட்குறல, அவளை மட்டும் கேள்வி கேட்குறல, நீ என்ன பண்ணுற? நீ அதை தனியாக பண்ணுற. அப்புறம் நீங்கள் பண்ணால் மட்டும் தப்பு சரி, அவள் பண்ணால் மட்டும் தப்பா? அதுவும் அவளை சேர்ந்து எல்லாருமே கார்னர் பண்ணுறீங்களே, அவளை அப்படி வந்து மட்டமாக மார்க் பண்ணுறாங்கங்க, அசிங்கமாக. அது பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது, லைவில் பார்க்கும்போதும் சரி, 1 ஹவரில் பார்க்கும்போதும் சரி. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல யோசிச்சு பார்த்தா அவளை அப்படி ட்ரிகர் பண்ணுறது உங்களோட கேவலமான கேமை காட்டுது. ஒன்று, நீங்கள் அவகிட்டயே கேம் ஆடும்போது திருப்பி அவளை தூக்கி வைக்கிறீங்க, அது திருப்பி 1 ஹவரில் போட தான் போகிறாங்க, ரைட்டுங்களா? உங்களுக்கு எந்த பொசிஷன் வரப்போகிறதில்ல 1 ஹவரில். அப்படி பார்த்தா விக்ரம் நிறைய பண்ணியிருக்கான் ஸ்டார்டிங்லேருந்து லைவில், அதெல்லாம் ஒன்றுமே பெருசாக 1 ஹவரில் வரவே இல்லை. வெறும் பாரு மட்டும்தான் வந்துட்டுருக்கு. அந்த லட்சத்திலே தெரியுது ஜனங்க என்ன திட்டுறதுக்கும் பாரு வேணும், பாராட்டுறதுக்கும் பாரு வேணும், ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுக்கும் பாரு வேணுன்ற இடத்துல ஜனங்க மைண்டில் பாரு தப்பாவோ சரியாவோ ஏதோ ஒரு விதத்தில் பதிஞ்சிடுறா அப்படின்னும் போது அந்த ஷோ அகெயின் திருப்பி பாரு மேலே தான் போகுதுன்றது தான் அப்பட்டமான உண்மையாக இருக்குது. ஸோ அகெயின் இவனுங்க இந்த ஃபன் டாஸ்க்கையும் வெஞ்சன்ஸ் டாஸ்க்காக தான் கொண்டு போகிறானுங்க. கேவலமாக மார்க் பண்ணுறானுங்க, மட்டமாக பேசுகிறானுங்க. இப்போ இந்த இடத்துல பழைய பாருவாக இல்லாமல் அவன் ரொம்ப பொறுமையை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கா. எனக்கு தெரில எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ கைஸ்.